சொல்லிடுறேன் அமைச்சர். பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர் ஒரு நிமிடம். இது நடந்த சம்பவங்களை சொல்லிதான் நீங்க சொல்லியிருக்கீங்க, விரிவா பதில் சொல்லுங்க. இப்ப என்ன செய்யணுங்கிறது மட்டும் அந்த கேள்வியை கேளுங்க. அதுக்குள்ள நீ இது பண்றீங்க கேளுங்க. அதாவது பேரவைத் தலைவர்ல அமைச்சரவை கவனத்துக்கு இந்த விஐபிகளுக்கு என்று அந்த பாதை அமைத்து கொடுப்பதன் மூலம் பக்தர்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி கல்லர்கள் எதிர் சேவை ஒட்டி 3 நாட்களுக்கு மதுரை மாவட்டத்தில் இருக்க டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். ஏன்டா இந்த திருவிழாவில் மது போதைகள் தான் அருந்திவிட்டு மதை அருந்திவிட்டு பாத்தீங்கன்னா மோதல் ஏற்பட்டு கொலையும் நடந்திருக்கு. சொல்லிட்டீங்க, சொல்லிடுறேன். இது தனி, இது சொல்லிடுறேன். எதுனா இல்ல இது ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் சிறப்பா எடுத்திருக்கு. ஒரு பாலம் அமைக்க சொல்லியிருக்கிய, டாஸ்மார்க்க மூட சொல்லியிருக்கிய. நெக்ஸ்ட் மாண்புமிகு பேரவைத் தலைவர்ல முக்கியத்துவ அது விஷயமா என்னன்ற விளக்கம் சொன்னா தானே. விளக்கம் என்ன தெரியாது. சித்திரத்தில் திரளான பக்தர்கள் திரளுவதால் தனியார் அமைப்புகள் என்னன்னா இதுல புதுசா என்ன, தனியார் அமைப்புகள் எப்பவுமே நீர்மோர் பந்தல் வைப்பாங்க, அமைச்சர் அன்னதானம் கொடுப்பாங்க, மற்ற பொருட்கள்லாம் கொடுப்பாங்க. இப்ப என்ன உணவுத்துறை என்ன செய்யுதுன்னா புதிதாக கட்டுப்பாடு. அது என்னன்னா அவங்ககிட்ட உணவுத்துறையிலிருந்து முன்னனுமதி பெற்று காவல்துறையில தடையில்லா சான்றிதழ் பெற்றா தான் வைக்கணும்னு சொல்றாங்க. இதனால பெரும் பிரச்சனை வருது. மக்களுக்கு குடிநீர் கிடைக்கல, அந்த உணவு கொடுக்கறதுல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. இதை உணவுத்துறையும் மாவட்ட நிர்வாகம் கவனிக்க வேண்டும். அதே நேரத்தில் காவல்துறை குறிப்பாக இந்த காவல்துறையுடைய கவனக்குறைவு, மாவட்ட நிர்வாகத்துடைய கவனக்குறைவு தான் இந்த ஏற்பாடுக்கு காரணம். இதையெல்லாம் கவனமாக எடுத்துக்கொண்டு இந்த ஆண்டு சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த ஆண்டு மகிழ்ச்சியாக இந்த திருவிழா எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும். ஆனால் இருக்கிற சூழ்நிலை மாண்புமிகு அமைச்சரே வரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால அவர் கள ஆய்வு பண்ணாலே தெரியும். ஏன்னா பெரிய பெரிய ராட்சத தூண்கள் ஆற்றுல இருக்கு. அங்க இருந்தா மக்கள் பாப்பாங்க, சாமிய பார்க்க முடியாத தடுக்கல். ஏற்கனவே 2 அமைச்சர்கள் அங்க வராங்க. நீங்க இப்ப ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நல்ல விலாவாரியா பேசிடுங்க. இல்ல இதே பொருள் குறித்து மாண்புமிகு உறுப்பினர் முடிச்சிருங்க. என்ன பேரவைத் தலைவரே, என்ன பேரவைத் தலைவரே இப்படி செய்றீங்களா? பேரவைத் தலைவரே நீங்க பேசவே விட மாட்டேன். இல்ல பேரவைத் தலைவர்களே, நான் முக்கியமானது மதுரை மக்களுடைய குரலாக ஒலிக்கிறேன். அதனால நான் எங்களுடைய நோக்கம் என்னன்னா இந்த சபை இன்னைக்கு முழுவதும் உங்களை பேச அதிகம். உங்களுக்கு முடிங்க. பேசாம இருந்தா 2 நிமிஷத்துல முடிச்சிருப்பேன். பேரவைத் தலைவர்களே, இந்த திருவிழா மகிழ்ச்சியான திருவிழாவை கொண்டாட வேண்டும். 29ஆம் தேதி கொடியேற்ற விழா இருக்கு, 6ஆம் தேதி திருக்கல்யாணம், 12ஆம் தேதி சித்திர ஆத்துல அழகர் இறங்குற நிகழ்ச்சி. இந்த 3 நிகழ்ச்சியும் சிறப்பாக நடத்தி கொடுக்க மாண்புமிகு அமைச்சர்கள் வர வேண்டும். இந்த அரசு முன் வர வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்பை கொடுத்த பேரவைத் தலைவர்களுக்கு அமைச்சர்களுக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.